வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடகப் பிரிவு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே அரச அதிபர் வெற்றிக்கிண்ண சுற்றுப் போட்டிகள் இன்று ஆரம்பமாக இருக்கின்றன. அதை பற்றிய செய்திகள் பிரசுரமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நானும் மகிழ்வடைகிறேன். நடப்பாண்டுக்கான இந்த யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் வெற்றிக்கிண்ண சுற்றுப் போட்டிகள் இன்றைய தினம், அதாவது 25/4/2026 சனிக்கிழமை காலை 8:30 மணிக்கு உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய ஆரம்ப போட்டி நிகழ்வில் யாழ் மாவட்ட அரசு அதிபரும் நலம்புரி சங்கத்தின் போசகருமான திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் கலந்து கொண்டு குறித்த போட்டித் தொடரினை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். இங்கு அரசாங்க அதிபர் கருத்து தெரிவிக்கையில், இவ்வாண்டுக்கான அரசு அதிபர் வெற்றி கிண்ணமானது இன்றைய தினம் வேலணை பிரதேச செயலாளர் பிரிவின் வேலணை மத்திய கல்லூரி மைதானத்தில் ஆண்களுக்கான துடுப்பாட்ட போட்டியுடன் ஆரம்பமாகி தொடர்ந்து ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவில் சென்ட் ஆண்டனியஸ் மைதானத்தில் பெண்களுக்கான துடுப்பாட்ட போட்டியுடன் ஆரம்பமாகி நடைபெற்றிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவும் இப்போட்டி ஏற்பாடுகளின் சிறப்பான பங்களிப்பினை ஆற்றி வருகின்ற பிரதேச செயலாளர்களுக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உண்மையில் உத்தியோகத்தர்களுக்கு இடையிலான பரஸ்பர நட்பினை வளர்த்தல், உடலியல் உளவியல் ரீதியான மாற்றத்தினை ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இப்போட்டித் தொடர் ஆரம்பமாகி சிறப்பாக இடம்பெற்று வருகின்றதை அவதானிக்க முடிகின்றது. எனவும் தொடர்ந்து ஏனைய போட்டித் தொடர்களும் பிரதேச செயலக ரீதியில் இடம்பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன எனவும் உத்தியோகத்தர்கள் அனைவரும் ஆர்வத்துடன் இப்போட்டித் தொடர்களில் பங்கு பற்றி கொண்டிருக்கின்றனர் எனவும், அந்த வகையில் இப்போட்டித் தொடரில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இதனை ஆரம்பித்து வைப்பதில் மிகுந்த மகிழ்வடைவதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்திருந்தார். நடப்பாண்டுக்கான அரசு அதிபர் வெற்றிக்கிண்ண தொடர்பானது ஆண் மற்றும் பெண்களுக்கான துடுப்பாட்ட போட்டியுடன் ஆரம்பமாகி நடைபெற்றிருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலக ஊழியர் நலம்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த அரசு அதிபர் வெற்றிக்கிண்ண சுற்றுப் போட்டியில் மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலக அணிகள் கலந்து கொள்கின்றன. இப்போட்டித் தொடரின் ஊடாக உத்தியோகத்தர்களிடையே பரஸ்பர தொடர்புகளை உருவாக்குதல், அவர்களின் திறமைகளை இனங்காணல், உடல் உள ஆரோக்கியத்தை மேம்படுத்தல் போன்ற பல்வேறு நோக்கங்களை எதிர்பார்த்தே இவ்விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இம்முறை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒவ்வொரு போட்டித் தொடர்களும் பிரதேச செயலகங்களுக்கு உட்பட்ட வகையில் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வின் மேலதிக அரசாங்க அதிபர் திரு கே சிவகரன், நலம்புரி கழகத்தின் தலைவரும் புள்ளி விவர பிரதிப்பணிப்பாளரும் திருமானா வித்யானந்தநேசன், பிரதேச செயலாளர்கள், உதவி மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட செயலக மற்றும் பிரதேச செயலகங்களின் பதவி நிலை உத்தியோகத்தர்கள், விளையாட்டு பிரிவு உத்தியோகத்தர்கள், ஏற்பாட்டு குழு உறுப்பினர்கள், உத்தியோகத்தர்கள், போட்டியாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த வகையிலே இந்த விளையாட்டுப் போட்டியானது பிரதேச செயலகங்களுக்கு இடையில் மாவட்ட செயலகம் கலந்து கொண்டு 15 யாழ் மாவட்டத்திலே 15 பிரதேச செயலகங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேச செயலகங்களிலே இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்கும் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்ற உத்தியோகத்தர்களுக்குமான ஒரு போட்டியாக இது கொள்ளப்படுகிறது. அரச அதிபர் வெற்றி கிண்ண போட்டி ஆகையினால் அந்த அரச கிண்ணத்தை யார் கைப்பற்றப் போகிறார்கள் என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இம்முறை ஒரு சிறப்பான விடயம் என்னென்று சொன்னால், மக்களின் சேவைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காகவும் மக்களின் சேவைகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் உத்தியோகத்தர்களின் அந்த விளையாட்டுப் போட்டிகளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும். ஆகையினால் பொதுமக்களின் சேவைகள் எவ்விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் அது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகையினால் பொதுமக்களுக்கு இதுவித பிரச்சனையும் பெறாது. இம்முறை இவ்வாறான ஒரு சிறப்பான நிகழ்வுகள் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இன்று மிக சிறப்பாக பிரதேச செயலகங்களுக்கு இடையில் ஆண் உத்தியோகத்தர்கள், பெண் உத்தியோகத்தர்களுக்கான துடுப்பாட்ட விளையாட்டு நடைபெற்றிருக்கின்றது. நாளையும் பெண்களுக்கான துடுப்பாட்ட விளையாட்டுக்கள் நடைபெற இருக்கின்றன. ஆகையினால் இந்த சனி ஞாயிறு தவிர்த்து இனி அடுத்த வருகின்ற சனி ஞாயிறுகளில் அடுத்த போட்டிகள் நடைபெறும். இவ்வாறு தொடர்ச்சியாக நடைபெற்று தெரிவு செய்யப்பட்டு
இறுதி சுற்றுக்கு தெரிவானவர்கள் இறுதி நாளன்று அந்த விளையாட்டில் பங்கு கொள்வார்கள். ஆகையினால் எந்த பிரதேச செயலகமோ அல்லது மாவட்ட செயலகமோ அந்த அரச அதிபர் கிண்ணத்தை கைப்பற்றப் போகின்றது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் யார் அந்த வெற்றி கிண்ணத்தை பெறுவீர்கள் என்று உங்கள் மனதில் எண்ணுகிறீர்கள்? உங்கள் மனதில் ஒரு நினைவிருந்தால் அல்லது முக்கிய கருத்து இருந்தால் நீங்கள் இந்த கருத்துக்களத்தில் பதிவிடுங்கள் உங்களுடைய எண்ணத்தை. எந்த பிரதேச செயலகம் இந்த அரச கிண்ணத்தை கைப்பற்றும் அல்லது மாவட்ட செயலகம் கைப்பற்றுமா? பிரதேச செயலகங்கள் 15ம் மாவட்ட செயலகமும் இணைந்து போட்டி போடுகின்றன. இந்த அரச கிண்ணத்துக்கு அரச வெற்றி கிண்ணத்தை கைப்பற்றுபவர்கள் யார் என்பதை உங்கள் மனதில் தோன்றுவதை நீங்கள் கருத்தில் எழுதலாம். ஆகையினால் கொமெண்ட்ஸில் அந்த கருத்துக்களை போடுங்கள். நாங்கள் உங்களின் கருத்துக்களை உங்கள் முன் பகிர்வோம். இத்துடன் இந்த யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவின் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவின் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பின் முருகன். நன்றி, வணக்கம்.